ஹலோ மக்களே! நம்ம புட்டு கூட சாப்பிட்ற மாரி கடலைக்கறி எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது நீங்கள் இட்லி, தோசை கூட கூட சாப்பிட்லாம். இதுக்கு நம்ம கடலை ஊற வைக்கல. அதனால் நம்ம சுடு தண்ணி போட்டு ஊற வச்சிடலாம். ஒரு 1/2 மணி நேரம் ஊறினா போதும், நல்லா வெந்துடும். குக்கரில் போட்டு ஒரு 6 விசில் விட்டுருங்க, நல்லா வெந்துடும். உப்பும் தண்ணியும் ஊற்றி, தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா வேக விட்ருங்க. 6 விசில் வரட்டும். அந்த மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு தனியா 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, 1/2 ஸ்பூன் சீரகம் எடுத்துக்கோங்க, 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் எடுத்துக்கோங்க, 1/2 ஸ்பூன் மிளகு எடுத்துக்கோங்க, ஒரு பட்டை, ஒரு லவங்கம், ஒரு ஏலக்காய். இவ்வளோ தான். இதை வறுத்து எடுத்துக்கணும். இது நம்ம அந்த குழம்புக்கான மசாலா. இதை வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதை போட்டு அரைக்கலாம். இது கூட நம்ம இஞ்சி, பூண்டு இதெல்லாம் சேர்க்க போகிறோம். இப்போ பூண்டு ஒரு 5 பல், ஒரு இஞ்சி ஒரு சின்ன துண்டு, 4 துண்டு, தேங்காய் ஒரு 1/4 தேங்காய் இருந்தால் போதும். 1/4 தேங்காய். அப்புறம் அதில் கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் மல்லித்தூள், கொஞ்சம் சிக்கன் மசாலா, கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கலராக வர்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம கடாய் வச்சு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெயில் பெருஞ்சீரகம் போட்டு தாளிச்சிக்கோங்க. பெருஞ்சீரகம் தாளித்ததுக்கப்புறம் நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். எதுவுமே தீயக்கூடாது, கரிஞ்சி வராமல் பார்த்துக்கோங்க. வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடலாம். ரொம்ப கலர் மாறணுன்னு அவசியம் இல்லை. நம்ம கொஞ்சம் நல்லா வதங்கி வந்தாலே போதும். இதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா வதங்கட்டும். இதுக்கப்புறம் நம்ம தக்காளி போடலாம். ரொம்ப எல்லாமே ஒரு கலர் மாற எந்த பொருளுமே அவசியம் இல்லை. இப்போ தக்காளி போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி தான் நல்லா வதங்கணும். அதில் கொஞ்சம் உப்பு போட்டு மூடி போட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாகிடும். அதுவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற எல்லா மசாலாவும் ஒன்றா இருக்கு இல்லையா, அதை நம்ம கொட்டிடலாம். எந்த மசாலாவும் நம்ம ட்ரையாக போட தேவையில்லை. இது எல்லாமே நம்ம இதில் அரைச்சிருக்கோம். இது போட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுட்டு, இதில் நம்ம அந்த கடலை அவிஞ்சிருக்கு, அதை நம்ம அதில் இந்த மசாலையை அந்த குக்கர்லேயே கொட்டி நம்ம இன்னொரு விசில் விட்டு எடுத்துடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது எல்லாமே ஒன்றா வதங்கி வரும்போது இதை கொஞ்சம் நேரம் நல்லா இந்த மசாலா வதங்கட்டும். அந்த பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம இதை குக்கரில் கொட்டிடலாம். பாருங்கள், வெந்து வந்துருச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா வெந்துடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஊற வைக்கலனாலும் பயப்பட தேவையில்லை. கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் கடலை எடுத்து தனியாக அரைச்சி வச்சுக்கோங்க. அந்த திக்னஸ்க்காக தான். வேணும்னா பண்ணிக்கலாம், இல்லைனா தேவையில்லை. இது இப்போ நம்ம அந்த மசாலையெல்லாம் குக்கரில் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அந்த கடலை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் அரைச்சி அதையும் ஊற்றி கொட்டிடலாம். கொட்டி கிண்டிடலாம். உப்பு பார்த்து போட்டுக்கோங்க, உப்பு எவ்வளோ தேவையோ. இந்த கடலையெல்லாம் அரைச்சி ஊற்றும்போது அது நல்லா திக்னஸ் கொடுக்கும், டேஸ்ட்டும் வரும். இப்போ பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு. இப்போ எடுத்து நீங்கள் நல்லா சாப்பிட்லாம். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நல்லாயிருக்கும்.